கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே நாம் மறுபடியும் கூடி ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு பாராட்டின இந்த நல்ல அன்புக்காக, அவருடைய இரக்கத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நல்ல நாளிலே சபையின் கதவுகள் பூட்டப்பட்டாலும் துதியின் கதவுகள் பூட்டப்படவில்லை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆகவே எல்லாரும் சேர்ந்து ஒரு விசை கூட கண்களை மூடி வானாதி வானத்தையும் இந்த அகில உலகத்தையும் படைத்து தம்முடைய சாயலில் ஆமென் மனிதனை படைத்து இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொன்னவர் இந்த நாளில் உங்களுடைய துதிக்கு அவர் ஏங்கி நிற்கிறார். ஹல்லேலூயா. உங்களை அதற்காகவே கர்த்தர் ஆமென் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை முழு இருதயத்தோடு பிதாவாகிய தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்துவோமாக. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீ நல்லவர். எங்கள் பரிசுத்த பிதாவே, நீ நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் இயேசுவே, நீர் மிகவும் நல்லவர் ஆண்டவரே. ஆமென். எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் எங்களை மகிமையாய் நடத்தி கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை நீ நினைவு கூர்ந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ளாக ஆவியானவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல ஆண்டவரை கால வேளையில நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு மகிமையான இந்த நேரத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஆண்டவரே மரண ஓலங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் எங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இன்றைக்கு எங்களை ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆச்சரியமாய் இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியை நீர் ஆசீர்வதித்து நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக ஒருபடி முன்னேறுவதற்கு இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதி எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் நாம் பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலேயும் ஆண்டவர் உங்களை என்னையும் நினைவு கூர்ந்தார். ஆமென். அன்றைக்கு நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். சகல அழிவுகளுக்கு பிறகு வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம், தேவன் நோவாவையும் அவனுடனே வேலையிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை என்னையும் கர்த்தர் நினைத்தருளி இருக்கிறார்.
இந்த நாளில் ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு எத்தனையோ பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இந்த உயிரை காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி அநேகர் அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து துதிக்க வைத்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லாரும் சேர்ந்து உண்மையாய் அந்த பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி அப்பா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திர. ஆபத்திலே யாரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நல்லா சொல்லுவோமா? என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திர. பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திர. ஏழை என்னை நின் கையில் நின்று எவரும் பறிக்க இயலாதே. ஏழை என்னை நின் கையில் நின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நல்லா சொல்லுங்க எல்லாரும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவேன் என்றதாலே ஸ்தோத்திர. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவை உன்னை என்றதாலே ஸ்தோத்திர. உள்ளங்கையில் என்னை வரைந்தி உன்னதா எந்தன் புகலிடமே. உள்ளங்கையில் என்னை வரைந்தி உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திர. உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திர. பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் செய்ய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் செய்ய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நல்லா சொல்லுங்க. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன்
அல்லவா என்னை நடத்து. எல்லாரும் சேர்ந்து ஆமே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரி. எல்லாரும் சேர்ந்து அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல சொல்வோமா எல்லாரும் சேர்ந்து? ஓ நன்றி அப்பா. உண்மையா சொல்ல முடியுமா? இயேசு நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லா சொல்லுங்க. இதுவரைக்கும் எனக்கு முன்பதாக சென்றீரே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லா சொல்லுங்க. நன்றி அப்பா. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. ஓ ரப சந்தல ரப கபரபலரலபா, ஓ ரப கத்தலர தூர்வியம் தலரபலபரபா. ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஒரே சத்தமாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஓ ரபலரரா. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவே என்று உண்மையாய் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்களானால், இன்றைக்கு இந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்யவர் காத்திருக்கிறார். அற்புதமான இயேசு. ஹல்லேலூயா. சோதித்து பார்ப்பதற்காக அல்ல, அவர் சோதனையில் இருக்கிறவர்களை உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நல்ல வாய் திறந்து ஹல்லேலூயா. இயேசு நாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம். இயேசு நாதா ஸ்தோத்திரம். இயேசு நாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம். இயேசு நாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். Alleluia. 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 Alleluia.
போற்றிடும் எங்கள் பரிசுத்தரை. நல்லா சொல்லுங்க. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. நல்லா சொல்லுங்க கைவேத்தி. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு. ஒரு முறை கூட இயேசுவை மகிமைப்படுத்தி ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. Hallelujah. Yes, good. Hallelujah. 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 நன்றி. அப்பாவை முழு இதயத்தோடு நோக்கி பார்த்து, அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நல்ல ஆராதனை செய்ய ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல சாக்கியத்தை நினைத்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோமாக. ஓ நீ நல்லவர், எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா இயேசுவே. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயம். நல்ல சொல்லுங்க. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஒரு முறை கூட ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி உண்மையாய் அவரை நோக்கி பார்த்து, ஓ நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உந்தன் சீரகால் என்னை மூடும், உந்தன் மகிமையால் என்னை சூழும். உந்தன் சீரகால் என்னை மூடும். அப்பாட கேளுங்க. உந்தன் மகிமையால் என்னை சூழும். விண்மேகமே தாகம் தீரும், சீரம் தாழ்
தொழுகையிலே விண்மேகமே தாகம் தீரும் சீரம் தாழ்த்தி உம்மை தொழுகையிலே அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லே நல்ல வாய் திறந்து பாடுங்கள், உண்மையாய் பாடுங்கள். ஆமே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் தம்முடைய தீர்க்கதரிசியை கூட்டிக் கொண்டு போய் இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி கேட்டபோது ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தை, அது உமக்கே தெரியும் என்று சொல்லி. எதையும் செய்ய வல்லவர் நாம் ஆராதிக்கிற தேவன். உண்மையாகவே வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு தெரியவில்லை என்று சொல்லி கலங்கி இந்த ஆராதனையின் பகுதியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற இயேசு யார் என்று சொன்னார்? மரித்தார், சொன்னபடியே மரித்தார். தீர்க்கதரிசிகள் உரைக்கப்பட்டபடியே இயேசு மரித்தார். ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர். இந்த நல்ல காலை நேரத்தில் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவர் உங்களுடைய வாழ்க்கையில இறங்கி கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஓ உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்வீராக. ஓ ரபா சந்தல ரபா கபால ரபா. ஓ ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி இயேசுவே என்று கூப்பிடுங்க, உண்மையாய் கூப்பிடுங்க. அற்புதமான இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டத்தையும், எல்லா சத்துருவின் கிரியைகளையும், எல்லா வியாதியின் வல்லமைகளையும் என் ஆண்டவர் நீக்கும்படியாக அவர் உங்களுக்குள்ள இறங்கி வருகிறார். ரிக்கத்தலவா சத்துருபியா கரபோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். சொல்லுங்க. தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? எத்தனை பேர் உண்மையாவே சொல்ல முடியும்? தேவரீ நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. யோபினுடைய வார்த்தைக்கு இணங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவரீ நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி உண்மையாய் அவரை நோக்கி பார்ப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஷகரபலபரபா. தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நல்லா சொல்லுங்க. தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். சேர்ந்து பாடுங்கள். ஆமென். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நல்லா சொல்லுங்க. ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
வாய் திறந்து சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யா. நல்ல கைத்தட்டி அப்பாவுக்கு மகிமையை கொண்டு வாங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர் ஆண்டவரே. ஓ இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, நாங்கள் இவ்வளவு நேரம் உம்மை ஆராதிக்கிறதான ஒரு கிருபை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவர் தேசத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வைத்திருக்கிற காணிக்கை மற்ற காரியங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மகிமை இவர்கள் காண என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டும். நன்மையினாலும் கிருபையினாலும் மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார நாட்களிலே திருமண நாட்கள், பிறந்த நாட்களை கொண்டாடுவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தெய்வ சமூகத்தில் அதற்காக கைகளை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் சர்வ வல்லமுள்ள ஆண்டவரை, பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சத்தியங்கள் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பீராக. ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே ஆண்டவரே எல்லா நிலைமையிலேயும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆவிக்குரிய ஜீவியம், சரீர பிரகாரமான சுகம் ஆண்டவரே, எல்லா பொருளாதார ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை இந்த நாட்கள் இந்த ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற இவர்களுக்கு வரும் நாட்கள் ஆசீர்வாதமாக நன்மையாம் இருக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டும். தொடர்ந்து கிருபை உள்ள கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேசத்துக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கண்ணீர் தான் விடுதலைக்கு ஆதாரமாக தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து உண்மையாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை தயவாக எங்கள் தேசத்தை ஒரு விசை கூட நீர் கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நம் மத்தியில் அருமையான ஒரு செந்தில் அவர்கள் வந்து அந்த ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கூட நம்ம இந்திய தேசத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். உலக அளவில் இன்னைக்கு இந்த பெருந்தொற்றுனால அநேகர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் 16.64 கோடி பேர் இந்த கொரோனா தொற்றினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 14.72 கோடி பேர் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பி இருக்கிறார்கள். அதே போல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்திய அளவில் கிட்டத்தட்ட 2.62 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 2.3 கோடி பேர் குணமடைந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சிகிச்சை பலனின்றி உலக அளவில் கிட்டத்தட்ட 34.57 லட்சம் பேர் இதுவரையிலும் மரித்து போயிருக்கிறார்கள். இந்திய அளவில் 2.95 லட்சம் பேர் சிகிச்சை பலனின்றி மரித்து போயிருக்கிறார்கள். இன்னைக்கு சிகிச்சையில் இருக்கிறவர்களை பார்ப்போமே ஆனால் உலக அளவில் 1.57 கோடி பேர் இன்னைக்கு சிகிச்சையில் இருக்கிறாங்க. இந்திய அளவில் பார்ப்போமே ஆனால் 29.23 லட்சம் பேர் இன்னைக்கு இந்திய அளவில் சிகிச்சையில் இருக்கிறார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இன்னைக்கு சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து இந்த தொற்று வியாதி தேசங்களை விட்டு விலகும்படியாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக கரங்களை உயர்த்தி கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏக சிந்தையை கொடுப்பாராக. இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்திய தேசத்திலையும் உலக நாடுகள்லையும் இந்த கொரோனா தொற்றுனால அநேக பாதிப்புகளை ஆண்டவரே தேசம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். என் ஆண்டவர் நீர் கிருபையாய் மனம் இறங்கி இன்னைக்கும் உயிரிழந்த நபர்களுடைய குடும்பங்களுக்கு என் ஆண்டவர் ஆறுதலை கொடுத்து ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படும்படியாக என் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பின் ஆவியை ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஊற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல இன்னைக்கு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலே உங்க பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் உடைய தழும்புள்ள கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் நீர் சுகமாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்ப அதுலேயும் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாது இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படுவார்களாக. என் ஆண்டவர் நீர் மனம் இறங்கி இந்த நாளிலேயும் கூட அப்படியாக சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும்
சுகமடைந்து வீடுகளுக்கு திரும்பும்படியாக என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்க. இதுவரையில் இந்த வியாதியில பாதிக்கப்பட்டு குணமடைந்து வீடுகளுக்கு நீர் கொண்டு வந்த ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல அந்த நாளிலேயும் கூட முன்னணியிலிருந்து வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக அவர்களுக்கு எந்த தீமையும் வராதபடிக்கு என் ஆண்டவர் உங்க இரத்தத்துக்குள் அவர்களை மறைத்து ஆண்டவரே அப்பா இன்னைக்கு ஜனங்களுக்காக அவர்கள் உதவி செய்ய, மருத்துவம் செய்ய, ஆண்டவரே எல்லா காரியங்களையும் கவனிக்க அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்க. அதே போல இன்னைக்கு அநேக இடங்கள்ல, அநேக மாநிலங்கள்ல இந்தியாவில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை, பொருளாதார சீரழிவுகள் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்படியாக என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே எங்க தலைவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து, இதோ சுகாதாரத்துறையில் இருக்கிறவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து சரியான முடிவுகளை எடுக்க என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. அரசாங்கம் எடுக்கிற முடிவுகள் இந்த தொற்று நோய் எங்க தேசத்தை விட்டு நீங்கும்படியாக, உலக நாடுகளை விட்டு நீங்கும்படியாக, அது ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக என் ஆண்டவர் நீர் மனம் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக இந்த பெருந்தொற்றிலிருந்து என் ஆண்டவர் சீக்கிரத்தில் விடுதலையை கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ கரம் கூட இருக்கட்டும். அதே போல இந்த நாளிலே இந்த தொற்று வியாதியிலிருந்து பாதிக்கப்பட்டு மீண்டு வருகிறவர்களுக்கு கருப்பு பூஞ்சை என்று சொல்லக்கூடிய ஒரு வியாதி வருவதாக சொல்லப்படுகிறதே, என் ஆண்டவர் மனம் இறங்குங்க. இந்த தொற்று வியாதியிலேயே இன்னைக்கு அநேகரை இழந்து தவிக்கிற தேசங்களுக்கு மறுபடியுமாக இப்படிப்பட்ட வியாதிகள் வராதபடிக்கு என் ஆண்டவர் விலக்கி காத்து கொள்ளுங்க. அப்படி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மேலேயும் அப்பா உங்க பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு உண்டாய் இருக்கட்டும். என் ஆண்டவர் சுகாதாரத்துறையில் இருக்கிறவர்களுக்கும் எங்க தலைவர்களுக்கு விசேஷித்த கிருபைகளையும் ஞானத்தையும் கொடுத்து இதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை சரியாக எடுக்க என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. அதே போல இந்த நாளிலேயும் கூட எங்க தேசத்தில் விவசாயிகள் தொடர்ந்து கிட்டத்தட்ட 6 மாதங்களாக 3 வேளாண் சட்டங்கள் இன்னைக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்று சொல்லி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பா கூட இந்த விவசாயிகளுக்காக நீர் மனம் இறங்கி தலைவர்களுடைய இருதயத்தில் பேசி சட்டங்களை அவர்கள் நீக்கி போடுவதற்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்க. இந்த நாளிலேயும் கூட 40க்கு அதிகமான விவசாய அமைப்புகள் இந்த நாளிலே கூடி போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் செவி சாய்ப்பதாக தெரியவில்லை. மாநில அரசாங்கங்களும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதுகிறதாக சொல்லப்படுகிற சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதே போல வருகிற 26ஆம் தேதி அன்றைக்கு கருப்பு தினமாக அவர்கள் ஆண்டவரை அதை அனுசரிக்க இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. என் ஆண்டவர் கிருபையாய் மனம் இறங்கி விவசாயிகளுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலை கொடுக்க போகிறதற்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல எங்க தேசத்திலே உலக நாடுகளில் இந்த பெருந்தொற்றிலிருந்து ஒரு பெரிய மாறுதலை கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல பொருளாதார ரீதியாக எங்க தேசத்துக்கும் உலக நாடுகளுக்கும் என் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஜெபத்தையும் கேட்டு சீக்கிரத்தில் நீர் எங்களுக்கு பதில் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேசத்துக்காக எங்க ஊழியங்களுக்காக ஜெபிக்க உதவி செய்யுங்க. இன்னைக்கு சபைகள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில சீக்கிரத்தில் சபைகள் திறக்கப்படும்படியாக ஆண்டவரே ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுங்க. கர்த்தருடைய நாமம் எங்களையும் ஆண்டவரே அப்பா எங்க சபையாரையும் கொண்டு எங்க தேசத்தாரையும் கொண்டு மகிமைப்பட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ கரம் கூட இருக்கட்டும். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்ல போகிறோம். நம்மத்தில் நம்முடைய சிஸ்டர் அவர்கள் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். ஆண்டவர் நம்மை நடத்துவார். உண்மையாகவே தேவன் நம்மளோடு பேசுவார் என்று எதிர்பார்ப்போடு இருந்தால் தேவன் நம்மளோடு பேசி நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்க அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தேசத்தில் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும், ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதான நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான மாற்றம் நமக்குள் வரும்போது தான் தேசத்தில் மாற்றத்தை பார்க்க முடியும். ஆகவே நாம் தெய்வ சமூகத்தில் நம்மை மாற்றுவதற்கு நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போமாக. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமையடைவதாக. இந்த நாளிலும் கூட இந்த தேவ செய்தியை கொடுக்கும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். செய்தியை கேட்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து 3 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் பேதுருவை அவர் சந்தித்ததான முதல் நாள்
அந்த பேதுருவோட வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதங்கள் எல்லாமே ஒரு மகிமையான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. பேதுருவோட வாழ்க்கையில் அந்த இயேசு கிறிஸ்து எப்படி அற்புதம் செய்தார், என்ன அற்புதம் செய்தார் என்று சொல்லி இன்னைக்குரிய தேவ செய்தியில் பார்க்க போகிறோம். ஆயத்தமான ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவோட வாழ்க்கையில் அவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் என்று சொல்லி இந்த தியானத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்களானார், இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரையில் நிற்கிறார். 2 படகை அவர் பார்க்கிறார். அதில் ஒன்றில் ஏறி அவர் போதகம் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசியுங்கள், லூக்கா 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஜனங்க அந்த இடத்துல என்ன பண்றாங்க? இயேசுகிட்ட நெருங்கி வராங்க. 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அந்த படகு யாருடைய படகு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா சீமோனுடைய ஒரு படகாய் அது காணப்பட்டது. அந்த சீமோன் பார்த்தீர்களானால் இந்த சம்பவம் எதை சொல்லுகிறது என்றால், அவர்கள் முழுவதும் பிரயாசப்பட்டு மீன்களை பிடிக்க அவர்கள் வகை தேடி ஒரு மீனும் அகப்படாத பட்சத்தில் காலையில் என்ன பண்ணுறாங்க, அந்த கரையில் படகை நிறுத்திட்டு வலையை அலசி கொண்டிருக்கிறாங்க. வலையை அலசி கொண்டிருக்கிறாங்கன்னா அந்த இது காரியம் முடிஞ்சு போச்சு. நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டோம், மீன் கிடைக்கல. காலையில் வேலை முடிஞ்சிருச்சு. இனிமேல் அடுத்த நாள் நைட்டு தான் அவங்க என்ன செய்யணும், அன்னைக்குள்ளே மறுநாள் நைட்டு தான் அவங்க மீன் பிடிக்க போவாங்க. வலையை அலசி அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இருக்கிறாங்க. முடிஞ்சு போச்சு நம்ம வேலை. ஆனால் அந்த வேலைக்குரிய பலன் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருந்த சூழ்நிலையில் தான் இயேசு அந்த 2 படகுலையும் பார்க்குறார். 2 படகுமே வெறுமையான படகு. அந்த ஒரு படகுல ஏறி அவர் போதகம் பண்ண ஆரம்பிக்கிறார். போதகம் பண்ணி முடித்த பிறகு அந்த 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அது சீமோனை நோக்கி சொல்றார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் என்ன செய்யுங்க, மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அப்போ தான் சீமோன் சொல்கிறார், ஐயரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே நாங்கள் பிடிக்கலையே, ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கல, ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படியே நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி அந்த பேதுரு என்ன செய்கிறார், வலையை ஆழத்தில் கொண்டு போய் என்ன செய்கிறார், வலையை போடுறார். மிகுதியான மீன்களை பிடித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த பகுதியை வாசிங்க. 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஆமென். 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அந்த கரையில் 2 படகையும் ஆண்டவர் பார்க்குறாரு. 2மே வெறுமையான படகு தான். 7ஆம் வசனத்தில் முடிவில் வாசிக்கிறோம், 2 படகும் அமிழத்தக்கதாக நிரப்பப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆயத்தமான ஆசீர்வாதம் என்ற தேவ செய்தியில் முதல் தலைப்பாக ஆயத்தம் செய்யப்பட்ட மீன்கள், ஆயத்தமான மீன்கள், பேதுருவுக்காக ஆயத்தமான மீன்கள், மிகுதியான மீன்களை ஆண்டவர் பிடிக்கும்படி அந்த இடத்துல கிருபை செய்தார். இந்த சம்பவத்தை நீங்கள் அநேகர் வேதத்தில் வாசித்திருப்பீங்க. ஆனாலும் இதில் பாருங்களேன், ஒரு வெறுமையான படகு, அது வெறுமையான படகுன்னு தெரிஞ்சு தான் ஆண்டவர் அந்த படகை பார்க்குறாரு. அந்த படகை பார்த்து அதில் ஒன்றில் ஏறி போதகம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சீமோனை பார்க்குறாரு. சீமோனுடையதான இருதயம் துக்கப்பட்டிருக்கிறதையும், அந்த இருதயம் துக்கப்படுறதுனால முகம் எப்படி இருக்குது, வாடலாக இருக்குது. அதை அவர் பார்க்குறார். சீமோன் சொல்லாமலே காரியத்தை புரிஞ்சுக்கிட்டார். என்ன, ஒன்றுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலைகள், வெறுமையான ஒரு சூழ்நிலைங்கிறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அறிந்து கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, போட்லேயும் வெறுமை, மனசுலையும் வெறுமை. அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள். அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு என்ன செய்வோன்னு தெரியாது. அடுத்த நாள் நம்மளோட அந்த தேவைகளுக்கு நிறைவேற்ற என்ன பண்ணுவோன்னு தெரியாது.
இந்த மீனை பிடிச்சிட்டு போய் தான் அவங்க வியாபாரம் பண்ணி அவங்களுக்கு உண்டான காரியத்தெல்லாம் பார்க்கணும். முழுவதும் பிரயாசப்பட்டாங்க, ஒன்றுமே கிடைக்கல, ஒரு வெறுமையான ஒரு காரியம். இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எங்கே போனாலும் வெறுமை, வாழ்க்கையில் வெறுமை, பிஸ்னஸில் வெறுமை, குடும்பத்தில் வெறுமை, இப்படிப்பட்டதான வெறுமையான காரியங்களை பார்த்து கூட நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இந்த பேதுருக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பேதுருக்காகவே மிகுதியான மீன்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அதனால தான் பேதுருவை பார்த்து சொல்கிறார், சீமோனை நோக்கி சொல்கிறார், சீமோனே நீ என்ன செய், ஆழத்தில் கொண்டு போய் உன் வலையை போடுன்னு. சீமோன் சொல்கிறார், முழுதும் பிரயாசப்பட்டோம் ஐயா, ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. ஆனாலும் என்ன செய்யணும், அந்த வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே அவர்கள் செய்கிறார்கள். ஆனாலும் உடைய வார்த்தையின்படி செய்கிறேன்னு சொல்லி அந்தபடியே அவர்கள் செய்து மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகள் மாறணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சில விதமான தேவைகள் சந்திக்கப்படணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்குறவங்களா காணப்படணும். இயேசு கிறிஸ்து அந்த போட்டில் என்ன செய்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறார், ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறார். அந்த வார்த்தையை அந்த சீமோன் பேதுரு அவங்க கூட இருக்கிறதான மற்ற மீன் பிடிக்கிறவங்களும் கேட்க தான் செய்கிறாங்க. வாழ்க்கையில் வெறுமை தான், வாழ்க்கையில் பிரச்சனை தான், அடுத்த காரியம் என்ன செய்வோன்னு தெரியல, தோல்வி, நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்பட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, வெறுமையான படகு, வெறுமையான இருதயம். அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய வார்த்தையை அவங்க பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தாங்க. கர்த்தருடைய வசனங்களுக்கு அவங்க செவி கொடுத்தாங்க. அந்த போதகம் பண்ணி முடித்த பிறகு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சீமோனை நோக்கி பார்க்குறார். அவனுடைய இருதயம் துக்கப்பட்டதுனால அவன் முகம் வாடலாக இருக்கிறத பார்க்குறார். பார்த்தா ஆண்டவர் உடனே சொல்கிறார், ஆழத்தில் கொண்டு போய் வலைய போடுங்கன்னு சொல்கிறார். அதே போல் அவர்கள் அந்தபடியே செய்த பொழுது மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் இருதயத்தில் கஷ்டப்படுகிறதான சூழ்நிலைகளில், நம்முடைய முகம் வாடி இருக்கிற சூழ்நிலையில் மனிதர்கள் நம்மளை பார்க்காம இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்ற அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். அது நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பேதுருக்கு ஆயத்தம் பண்ணினதான அந்த திரளான மீன்கள் கிடைக்கும்படி செய்தாரே, அதே போல் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது முடிஞ்சு போச்சு இவ்வளோதான் சொல்லி நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சிங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல கிடைக்கக்கூடியதான ஒரு கிருபையை ஆண்டவர் தருவார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடங்க. கர்த்தர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறதான அந்த வேத புஸ்தகத்தில் கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம தேவன் சொல்லுகிறதான அந்த வசனங்களுக்கு எந்த ஒரு மனுஷன் செவிசாய்த்து, எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து அதற்கு கீழ்ப்படியே தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆசீர்வாதம் சொன்ன உடனே எல்லா ஜனங்களுமே ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்கள் தான் காணப்படுகிறார்கள். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் பாத்திரமாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் வேத வசனங்களை வாசியுங்கள், நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த பேதுருக்கு செய்ததான அதே அற்புதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய உண்மை உள்ளவர். ஆயத்தமான ஆசீர்வாதத்திலே முதல் பகுதி ஆயத்தமான மீன்கள். பேதுருவுக்காக திரளான மீன்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த பேதுரு முழுதும் பிரயாசப்பட்டு அந்த மீன்களை அவர் பார்க்க முடியல, முழுதும் பிரயாசப்பட்டு அந்த மீன்களை அவரால் பிடிக்க முடியலை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கும்போது மாத்திரமே அடுத்த பகுதியான ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரிக்க முடிந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் சுதந்திரத்துக் கொள்வீர்கள். ரெண்டாவதாக ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரெண்டாவது ஆண்டவர் பேதுருடைய வாழ்க்கையில் செய்ததான அற்புதங்கள். அவர் செய்ததான அற்புதங்களை சொல்லி முடியாது. இந்த பேதுருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முதலாவது சொன்னேன் ஆயத்தமான மீன்கள் என்று சொன்னேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான வேத வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 17:24 27 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்கு வந்தபோது அவன் பேசுவதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான்.
இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடர்களாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஆமென். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேதுருவோட தனிப்பட்ட தேவையை ஆண்டவர் சந்திக்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். ஆயத்தமாக்கப்பட்டதான வெள்ளிப்பணம் கப்பர் நகமில் நடக்கிறதான ஒரு சம்பவம். இந்த வாசித்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதான ஆட்கள் வந்து கேட்குறாங்க, உங்கள் போதகர் வரி செலுத்துகிறது இல்லையான்னு. பேதுரு உடனே சொல்கிறார், அவர் வரி செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இயேசுவோடு இருந்ததான அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவர் பேசுவதற்கு முன்பாகவே இயேசு பேசுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த இடத்துல வரி செலுத்துறதான காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். பூமியின் ராஜாக்கள் யார்கிட்ட வரி வாங்குவாங்க? பிள்ளைகள்கிட்டயா அந்நியர் இடத்துலையா? உடனே பேதுரு சொல்கிறார், அந்நியர்கிட்ட தான் வாங்குவாங்க, அப்போ நம்ம செலுத்த வேண்டியதில்லை. ஆனாலும் நாம் இடரலாக ஆகாதபடிக்கு, மற்ற ஒருத்தருக்கும் நம்ம இடரல் உண்டாக்காதபடிக்கு என்ன செய்யணும்? கடலுக்கு போய் ஒரு முதலில் அகப்படுகிற ஒரு மீனை என்ன செய், வாயை திறந்துப்பார், அதில் இருக்கிறதான வெள்ளிப்பணத்தை எடுத்துக்கொண்டு போய் எனக்காகவும் உனக்காகவும் வரி கட்டுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடு இருந்ததான 12 சீஷர்களில் பேதுருக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் வரி பணத்தை கட்டினான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், அப்பா நீ கடலுக்கு போ, தூண்டில் போட்டு அந்த மீனை பிடி, அந்த வெள்ளிப்பணம் அது வாயை திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அதை எனக்காக நீ வரி செலுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஆனால் அந்த இடத்துல பாருங்கள், எனக்காகவும் உனக்காகவும் அந்த வரியை செலுத்துன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பேதுருவோட தனிப்பட்ட தேவை, பேதுரு வரி பணம் கட்ட வேண்டியதான ஒரு சூழ்நிலை. மற்ற சிஷ்யர்கள் வரி பணம் கட்டினாங்களா இல்லையாங்கிறது இந்த வேதத்தில் சொல்லப்படலை. யாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவும் பிரயாசப்படலை. தன்னுடைய மார்பிள் சாய்ந்ததான அன்பான சிஷ்யன் சொல்லப்படுகிற யோவானுக்கு அவர் வரி பணம் செலுத்தலை, மற்ற சிஷ்யர்களுக்கும் அவர் வரி பணம் செலுத்தலை. ஆனால் பேதுருக்கு மாத்திரம் எனக்காகவும் உனக்காகவும் அந்த வரியை செலுத்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் தேவனுடைய பிள்ளைகளை. நான் நினைக்கிறேன் பேதுருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்டதான வாழ்க்கையில் ஒரு விதமான தேவை இருந்திருக்கலாம். ஐயோ இந்த வரியை நம்ம கட்டாமல் இருக்கிறோமே, இந்த வரியை நம்ம எப்படி கட்ட போகிறோம், நம்மளோட தேவை எப்படி சந்திக்கப்பட போகுது, நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பல கேள்விகளோடு கூட அவர் இருந்திருக்கலாம். ஆனால் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல, ஏசு கிறிஸ்து அவர் அதை பற்றி சொல்லவே இல்லை. எப்படி வரி கட்ட போகிறோம்னு தெரியலன்னு சொல்லலை, எனக்கு வரி கட்ட பணம் இல்லைன்னு அவர் சொல்லலை. ஆனால் பேதுருவுடைய இருதயத்தை அறிந்த தேவன், பேதுருடைய இருதயத்தில் தோன்றுகிற சிந்தனைகளை அறிந்த தேவன், அவர் ஒரு தேவையோடு இருக்கிறத அவர் என்ன பண்ணார், உணர்ந்தார். அதே போல் இந்த செய்தியை கேட்கிறதான உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு தேவைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம். பொருளாதார தேவையாக கூட இருக்கலாம். இந்த லாக்டவுன் பீரியடில் எப்படி நம்முடைய பிஸ்னஸை பார்க்க போகிறோம், நம்ம வேலைகளை எப்படி கவனிக்க போகிறோம், நம்முடைய குடும்பத்தை எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் கூட உங்கள் உள்ளத்தில் எழும்பலாம். அன்னைக்கு பேதுருக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, அந்த பேதுருக்கு ஆண்டவர் அற்புதமான ஒரு உதவியை அவர் செய்தார். அந்த மீனின் வாயில் இருக்கிற வெள்ளிப்பணத்தை எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் வரி கட்டுன்னு சொன்னார். பேதுரு வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட தன்னுடைய தேவையை பற்றி இயேசு கிறிஸ்து சொன்னதாக வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் கூட வெளியில் சொல்ல முடியாத தேவைகள், பொருளாதார தேவையை தவிர வேறு ஏதாவது தேவைகள் இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளோட திருமண காரியங்களாக இருக்கலாம், இல்லை வீடு கட்டுகிற காரியங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு தேவை உங்களை சூழ்ந்து இருக்கலாம். வெளியில் கூட அதை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தேவை உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் உங்கள் இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை அறிந்த தேவன் பேதுருக்கு எப்படி உதவி செய்தாரோ, உங்களுடைய இருதயத்தின் தேவைகளை அறிந்து ஏற்ற நேரத்தில் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பேதுருவுக்காக இந்த வெள்ளிப்பணம் அந்த மீனின் வாயிலே ஆயத்தமாக இருந்தது. இந்த மீன் எப்போ அந்த வெள்ளிப்பணத்தை முணுங்குனுச்சோ தெரியல. அந்த மீன் பேதுரு பிடிக்கிற வரைக்கும், அந்த தூண்டில் போட்டு அந்த மீனை பிடிக்கிற வரைக்கும் அந்த வெள்ளிப்பணம் அந்த தொண்டையிலேயே இருந்திருக்கு. பாவம், அந்த மீன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் யோசித்து பாருங்கள். பேதுருவின் தேவையை சந்திக்கிறதுக்காக அது எங்கேயோ ஒரு வெள்ளிப்பணத்தை முழுங்கிருச்சு. முழுங்கின வெளிப்பணம் வயிற்றுக்குள்ளேயும் போக முடியாமல் வெளியிலையும் வர முடியாமல் தொண்டைக்குள்ளேயே சிக்கியிருந்துச்சு. எப்போ? பேதுரு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற வரைக்கும். அதே போல் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறதான தேவைகளுடைய பூர்த்தி செய்கிற காரியங்கள் எல்லாமே நம்முடைய பக்கத்தில் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளை, அதை பார்க்கும்படி கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாக. ஆண்டவர் அந்த பேதுருக்கு உதவி செய்ய இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? அந்த இயேசு கிறிஸ்து இருந்த வீட்டில் தான் பேதுரு இருக்கிறார். இயேசுவோடு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாகவே கர்த்தரே துணை நின்று அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவோடு இருக்கணும்.
இயேசுவோடு நம்ம இருக்கிறதான சூழ்நிலையில் கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற பண்ணுவார். தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு இன்னது தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதினதின் தேவைகளை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அதனால் ஒரு நாளும் நீங்கள் கலங்கி போக வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக நீங்கள் தேவனை தேடும் பொழுது, நீங்கள் தேவனோடு இருக்கும் பொழுது உங்களுடைய தேவைகளை பரலோகம் நிச்சயமாகவே சந்திக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் இந்த பேதுருடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி ஒரு அற்புதத்தை செய்தாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்ய உண்மை உள்ளவர். உங்களுக்காக வெள்ளிப்பணத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்காக தேவைகளை அவர் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்வதற்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் தேவனோடு காணப்பட வேண்டும். இந்த பேதுரு இயேசுவோடு இருந்தார், இயேசுவோடு கூட தங்கியிருந்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசுவோடு இருக்கும்போது நிச்சயமாகவே நமக்கான எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஆயத்தமாகப்பட்ட ஆசீர்வாதத்தில் முதல் பகுதி பேதுருக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட மீன்கள், இரண்டாவது பகுதி ஆயத்தம் செய்யப்பட்டதான வெள்ளிப்பணம், மூன்றாவது ஒரு பகுதியை வாசித்து இந்த செய்தியை நான் முடிவு செய்ய விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 21ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது. மூன்றாவது வசனம் வாசிங்க. சீமோன் பேதுரு அவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. மூன்றாவது பேதுருவோட வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததான ஒரு அற்புதம் ஆயத்தமான அழைப்பு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திபேரியா கடல் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது கெனசரேத்து கடல். அப்போ இதெல்லாம் வேறு வேறு கடலா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாம் ஒரே கடல் தான். கெனசரேத்து கடல், திபேரியா கடல், கலிலேயா கடல், எல்லாமே மூணு ஒரே பேரை கொண்டதான கடல் தான். இந்த திபேரியா கடலுக்கு நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்கிறார், மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி மற்ற சீஷர்கள்ட்ட சொல்கிறார். உடனே மற்றவங்களும் நாங்களும் உங்கள் கூட வரோம் அப்படின்னு எல்லாரும் போகிறாங்க. போட் எடுக்கிறாங்க, மீன் பிடிக்க நைட்டு போகிறாங்க, பிரயாசப்படுறாங்க. வேதம் சொல்லுகிறது அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பேதுரு ஆண்டவர் அழைக்கும் போது எப்படி அழைச்சார்? நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவளாக்குவேன்னு சொன்னார். என் பின்னே வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறாக்குவேன்னு சொன்னார். அந்த ஊழியத்தை 3 வருஷம் அவர் கூட இருந்து கற்றுக்கொண்டதான ஊழியத்தை, தேவனுக்காய் அர்ப்பணித்த ஊழியத்தை எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் தள்ளி வச்சுட்டு இந்த பேதுரு தன்னுடைய பழைய வாழ்க்கையை தொடங்க போயிட்டார். காரணம் என்ன தெரியுமா? 3 வருஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட வச்சுருந்தார். சாப்பாட்டுக்கு குறை இல்லை, எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டுச்சு. தலைவர் இருக்கும்போது நமக்கு என்னையா அப்படின்னு எல்லாம் ஜாலியாக இருந்தாங்க. இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் அந்த இடத்துல நமக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தினதான அந்த காரியங்கள், சிலுவையில் நமக்காய் அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த காரியங்கள் எல்லாம் நிறைவு பெற்ற பிறகு அடுத்த ஊழியத்தை செய்ய வேண்டிய இந்த பேதுரு, ஊழியத்தின் தலைமையில் வர வேண்டிய ஒரு பேதுரு, அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்வேங்கிறதான ஒரு யோசனை அவருக்கு வந்ததுனால, தன்னோட தேவைகள் சந்திக்கப்படணுங்கிறதுக்காக அவர் இந்த ஊழியத்தையே விட்டுட்டு, தன்னுடைய அழைப்பையே மறந்து, தன்னுடைய அர்ப்பணிப்பை விட்டுட்டு திரும்பவுமா அந்த போட்டை எடுத்துகிட்டு மீன் பிடிக்க போயிட்டார். இதை பார்த்ததானா, இதை ஆவியில உணர்ந்ததான இயேசு கிறிஸ்துக்கு நிச்சயமாக ஒரு துக்கம் இருந்திருக்கும். உடனே அவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து திபேரியா கடற்கரைக்கு போய் தன்னை சீஷர்களுக்கு இவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவங்க மீன் பிடிக்க போயிட்டாங்க. ராக்காலத்தில் ஒரு மீன் கூட கிடைக்கல. அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து கடற்கரையில் நிற்கிறார். கேட்குறார் அவங்கள்ட்ட, பிள்ளைகளே புசிக்கிறதுக்குள்ள இடத்தில் ஏதாகிலும் உண்டா அப்படின்னு கேட்குறார். அவங்க என்ன செய்கிறாங்க? அவர் இயேசுன்னு முதல்ல ஃபஸ்ட்டு அவங்க அறியலை, ஆனாலும் பதில் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை. உண்மைதான், அவங்க சொன்னது உண்மைதான். அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வோன்னு ஒரு கேள்வி எடுத்து எப்படி ஊழியம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான ஒரு காரியங்கள். இயேசுவையே சிலுவையில் அறைந்தவர்கள் இவர்களையும் என்ன பண்ணுறாங்க? தேடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வதென்றே தெரியாமல் அவங்களை புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டாங்கிற இயேசு கிறிஸ்துவோடைய சத்தத்தை கேட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை பாருங்கள். அந்த இடத்துல அவர் ஒரு தாய் போல தேற்றுகிறவங்கிறத அந்த இடத்துல நம்ம நல்லா பார்க்க முடியும். பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிட்றார். இவங்க பண்ணதான காரியத்துக்கு 2 வார்த்தை பேசி அவர் திட்டியிருக்கலாம். உங்களை எப்படியெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன்,
உங்களுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சேன், 3 வருஷம் எவ்வளோ டீச்சிங் கொடுத்தேன், எவ்வளோ ஓமைகளாக உங்கள்கிட்ட நான் பேசினேன், எவ்வளோ அதிகாரங்களை நான் கொடுத்தேன். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு, அந்த அழைப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணிட்டீங்க, பழைய வேலைக்கே போயிட்டீங்கன்னு ஆண்டவர் கோவப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து அப்படி செய்யலை. ஒரு தாயை போல ஒரு தேற்றுகிறதான ஒரு இருதயம் அவருக்குள்ளே இருந்ததுனால பிள்ளைகளே என்று சொல்லி அவர் அன்பாக அழைக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வார்த்தை சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணுங்கள், வலது பக்கமாக வலையை போடுங்க, அப்போ உங்களுக்கு என்ன செய்யும், மிகுதியான மீன்கள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. உடனே அதே போல் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பேச்சு கேட்டு வலதுபுறமாக, படகுக்கு வலதுபுறமாக என்ன பண்ணுறாங்க, வலையை போடுறாங்க. வலையை போட்டு அவங்க பார்க்கும் பொழுது 153 பெரிய மீன்கள் அவங்க பிடித்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ மீனை பிடிச்சுமே வலை என்ன செய்யலை, கிழிந்து போகவே இல்லை. மிகுதியான மீன்களை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, எங்கள் கரையில் நிற்கிறது யார் தெரியுமா, நம்முடையதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துப்பா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் தெரியுமா, அந்த சீஷர்களுக்கு புசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சதுனால அந்த கடற்கரை ஓரத்தில் ஒரு கறி நெருப்பை உண்டாக்கி, அந்த நெருப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சில மீன்களை என்ன பண்ணுறாரு, அந்த நெருப்பில் தணலில் போட்டு அப்பங்களையும் வைத்து என்ன பண்ணுறாரு, அவங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா என் பிள்ளைங்க பட்னியாக இருக்காங்க, அவங்கள்ட்ட புசிக்க ஒன்றுமே இல்லை, அவங்க கரைக்கு வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல ஆகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தாயை போல, வெளியில் போயிட்டு வந்த ஒரு பிள்ளை பசியோடு வரும்னு சொல்லி ஒரு தாய் எப்படி அந்த பிள்ளைக்கு ஏற்ற ஆகாரத்தை அவர்கள் சமைத்து வைப்பார்களோ, அதே போல் இயேசு கிறிஸ்துவும் அந்த சீஷர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கறி நெருப்பு போட்டு அந்த இடத்துல அவருக்கு எப்படி மீன் கிடச்சிச்சுனே தெரியல. நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்துக்காகவே சில மீன்கள் கடல்லேருந்து வெளியில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மீன்களை எடுத்து அந்த கறி நெருப்பில் அழகாக அவர் என்ன பண்ணுறார், தணலில் போட்டு அப்பத்தையும் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருக்கிறார். மீனை இழுத்துட்டு கடற்கரையில் என்ன பண்ணுறாங்க, வராங்க. அந்த 153 பெரிய மீன்களை வலையை கிழிஞ்சு போகாத அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, மீனை இழுத்துட்டு வராங்க. அப்போ சொல்கிறார், சில மீன்களையும் கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, உடனே அந்த இடத்துல எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்குறார். அப்பத்தையும் மீனையும் என்ன பண்ணுறாரு, அவர் சாப்பிட கொடுக்குறான்னு பார்க்கணும். இந்த காரியமெல்லாம் முடிஞ்சிச்சு. இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சார். முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல தான். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படியே அவங்க வலையை போட்ட போது 153 பெரிய மீன்களை பிடிச்சது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முதலாவது ஒரு சரீரப்பிரகாரமான தேவையெல்லாம் நிறைவு செய்துட்டு அடுத்தவங்களுடைய ஆத்தும தேவைக்காய் அவர் பேச ஆரம்பிக்கிறார். சீமோனை பார்த்து சொல்லுகிறார். அந்த வசனத்தை இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா என்றார். இந்த இடத்துல பாருங்க, அவர் போஜனம் பண்ணின பின்பு சாப்பாடுலாம் முடிஞ்சிருச்சு. அவங்க யாரும் ஒரு வார்த்தையை நீங்கள் யாருன்னு கேட்கல. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இவர் இயேசுதான்னு சொல்லி. எல்லாரும் மீனையும் அந்த அப்பத்தையும் சாப்பிட்டாங்க. போஜனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்து அவங்க பேதுருக்காய் ஆயத்தம் பண்ணின அழைப்பை, பேதுருக்காய் ஆயத்தம் பண்ணினதான ஊழியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார். பேதுருவே, நீ இவர்கள் எல்லாரை காட்டிலும், யோனாவின் மகனாகிய சீமோனை, இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறார். உடனே பேதுரு சொல்கிறார், ஆமாம் ஆண்டவரை, நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்கிறார். உடனே ஆண்டவர் சொல்கிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொல்கிறார். அடுத்து ரெண்டாவது அதே கேள்வியை கேட்குறார், நீ இவர்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறாயா? ஆமாண்டவரை, நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்கிறார். உடனே ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்கிறார். மூன்றாவது ஒரு கேள்வியை கேட்குறார், பேதுருவே, நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா அப்படின்னு அவர் கேட்குறார். ஆமாண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், அது உமக்கே தெரியும் என்று சொல்லி பேதுரு துக்கப்பட்டு சொன்னானா. பாருங்கள், 3 முறை ஆண்டவர் கேட்குறார். ஏன் இந்த 3 முறை ஆண்டவர் கேட்குறார்? ஏன்னா ஏற்கனவே 3 முறை ஆண்டவர் என்ன பண்ணார்? மறுதளித்தார். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். ஏசுனா எனக்கு யாருனே தெரியாது என்று சொல்லி அந்த சேவல் 2 தரம் கூகுறதுக்கு முன்னே இவர் 3 தரம் மறுதளித்தபடினால இந்த இடத்துல இயேசு அவர் 3 முறை என்ன பண்ணுறாரு? கொஸ்டின் பண்ணுறார். நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி. ஆமாண்டவர் என்னை நேசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த ஊழியத்தை தூக்கி அவருடைய கரத்தில் கொடுக்கிறார். நீ தான் என் ஆடுகளை மேய்க்க வேண்டும், நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க வேண்டும், நீ என்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பேதுருவை குறித்ததான ஊழிய அழைப்பை, பேதுருவை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை அந்த இடத்திலே பேதுருக்கு முன்பாக வைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் ஆண்டவர் செய்ததான பேதுருக்கு செய்த 3வது ஆயத்தம் பண்ணின காரியங்கள். பேதுருக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருந்தார். பேதுருக்காக ஆண்டவர் பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். இதெல்லாம் மறந்து பேதுரு பழைய வாழ்க்கையை தொடங்கினதுனால தேவன் விடலை.
திரும்பவுமாய் போய் தன்னை வெளிப்படுத்தி அவங்க சரீர பசியெல்லாம் ஆற்றி முடித்த பிறகுதான் அவனுடைய ஆத்துமாவை குறித்து, அவனை குறித்து வைத்ததான திட்டத்தை குறித்து ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். பேதுருவுக்காய் இவைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் அதிகாரத்திலே அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற உடனே அந்த 11 சீஷர்களும் கூட அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் பேதுரு மாத்திரம் எழுந்து நின்று இயேசுவை குறித்து ஒரு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்களே சாட்சியாக இருக்கிறோம், தேவன் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி தேவனை குறித்ததான அந்த பிரசங்கத்தை, தேவனை குறித்ததான அந்த சுவிசேஷத்தை அவர் சொல்லும் பொழுது ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அன்றைய தினம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் தேவனுடைய பிள்ளைகளை. இதுதான் ஆண்டவர் பேதுரு கொடுத்ததான ஊழியம். அடுத்து பார்த்தீங்கன்னா பவுல் புறஜாதிகளின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறவர். ஆனால் பவுல் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாகவே புறஜாதியாகிய கொர்நேலியு வீட்டுக்கு போய் முதல்ல சுவிசேஷம் சொன்னது யார் தெரியுமா? இந்த பேதுரு தான். புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை முதல்ல சுமந்து கொண்டு போனது இந்த பேதுரு தான் தேவனுடைய பிள்ளைகளை. இந்த பேதுரு குறித்து பார்த்தீங்கன்னா கடலில் ஆரம்பித்த அந்த அழைப்பு அந்த 3வது தரிசனத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த கடல்லே முடிவடைகிறதை நம்ம பார்க்கலாம். இந்த 3 ஆயத்தம் பண்ணின காரியங்கள் பேதுருவுக்காய், இந்த 3 ஆசீர்வாதங்களே அவர் ஆயத்தம் பண்ணினார். முதலாவது பார்த்தோம், அந்த கெனசரேத்து கடலில் ஆயத்தம் பண்ணின மீன்கள் அவருக்கு கிடைத்தது. 2வது ஆயத்தம் பண்ணதான வெள்ளிப்பணம் அவருக்காய் கொடுக்கப்பட்டது. 3வது பேதுருக்காய் ஆயத்தம் பண்ணின அழைப்பு, பேதுருக்காய் ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டதான ஊழியம் அவர் கையிலே கொடுக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்கிறதான உங்களுடைய வாழ்க்கையிலே கூட தேவன் ஆயத்தம் பண்ணின விலை நிச்சயமாய் கொடுக்க வல்லவர். அவர் ஆதியும் அந்தமுமான தேவன். உங்களுடைய வாழ்க்கையில எதை கொடுக்கணும்னு கர்த்தர் சித்தம் வச்சிருக்கிறாரோ, எந்த நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த நன்மைகளை நிச்சயமாகவே சுதந்திரிக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இப்பொழுது கர்த்தர் நமக்காய் உன்னை ஆயத்தம் பண்ண இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு முன்பாக போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை எதிர்கொண்டு போக வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். நமக்காக இந்த பூமியில எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நமக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் சவதரித்து வைத்திருக்கிறார். நல்லதுதான். நமக்காய் ஆயத்தம் பண்ணினதான ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த பரலோக ராஜ்யத்தை நீங்களும் நானும் சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது சுதந்திரிக்க நம்ம என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இயேசுவோட பிள்ளையாக நாம் எப்பொழுதும் வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த லாக்டவுனில் சபையோடு நம்ம இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், சபைக்கு வர முடியாத ஒரு காரியங்கள், போதகரோடு ஒரு தொடர்பு இல்லாத ஒரு சூழ்நிலைகள் நம்ம இருக்கலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய கண்காணியாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் உங்கள் ஜெபத்தை நீங்கள் விட்டுறாதீங்க. தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வேத வாசிப்பை விட்டுறாதீங்க. தினந்தோறும் வேத வாசிங்க. உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கடைசி காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறதான இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே வருவார். தேவனுடைய பிள்ளைகளை, காலங்களை பார்க்கும் பொழுது, சூழ்நிலை பார்க்கும் பொழுது, இந்த கொள்ளை நோய்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதற்கு இவைகள் எல்லாம் ஒரு அடையாளங்களாய் காணப்படுகின்றன. இதை பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த உலக வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து கர்த்தராகிய தேவங்களை ஆஸ்வதிப்பாராக. பேதுருவோட தேவைகளை சந்தித்த தேவன் இதே நேரத்தில் உங்களுடைய தேவையும் அவர் சந்திக்க உண்மையுள்ளவர். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் நம்முடைய பாஸ்டர்கள் முன்பாக வந்து இந்த இறுதி ஜெபத்தை செய்வார்கள். தேங்க்யூ ஹோலி. ஆசீர்வாதங்கள் இந்த தலைப்பிலே பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டதான காரியங்களை ஒரு விசை கூட நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடத்தில் மிக முக்கியமான ஒன்று, அவர் அந்த கடற்கரையிலே வந்து நின்று சீமோன் பேதுருவை மறுபடியும் அழைக்கிற ஒரு அனுபவம். என்ன நோக்கத்திற்காக அவர் அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவராய் வந்தார். என்ன நோக்கமாக முன்பதாக சொல்லி கூப்பிட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, அந்த அழைப்பினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து அவர் வந்து அவர்களுக்கு அதை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் ஒரு விசை கூட இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு என்ன அழைப்பு? முதலாவது இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததனுடைய முதல் அழைப்பு என்ன? நாம் பரலோகம் போக வேண்டும். நாம் ஆயத்தப்பட வேண்டும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது.
கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சர்வ வல்லமுள்ள ஆண்டவரை, பரலோக பிதாவே, இந்த சத்திய வசனத்தை கேட்டு தன் வாழ்க்கையை இந்த ஜெப நேரத்திலே அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. வேத வசனத்தில் நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே, எங்களை அழைத்த ஆண்டவர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதான கிருபைகளை தாரும். இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே காணொளி மூலமாக உம்முடைய பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினுடைய சரீரங்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பொருளாதாரத்திலேயும் கர்த்தருடைய நன்மை உண்டாவதாக. அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் மேன்மையாய் செய்வீராக. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. நம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாய் நின்று தேவனுடைய ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு காரியத்தை நீர் ஆயத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆளுகை செய்யுங்க. செய்தி கொடுத்த உம்முடைய மகளை தொடர்ந்து நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யும் சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறேன். தேவ கரம் கூட இருக்கட்டும். அவர்கள் ஆண்டவரே எந்த இடத்தில் இருந்து ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டிருந்தாலும், எந்த இடத்திலிருந்து தன் வாழ்க்கையை அவர்கள் இப்பொழுது அர்ப்பணித்தாலும், தேவனுடைய ஆவியானவர்களை ஆச்சரியமாய் நடத்துவீராக. தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. உமது வேதத்தை இரவும் பகலும் தியானம் செய்வதினால் பாக்கியமாய் உயர்த்துதையா. உமது வேதத்தை இரவும் பகலும் தியானம் செய்வதினால் பாக்கியமாய் உயர்த்துதையா. பச்சையான மரமாக இலை உதிராமல், பச்சையான மரமாக இலை உதிராமல், காலமெல்லாம் கனி கொடுத்து உயர்த்துதையாவும் வசனம். காலமெல்லாம் கனி கொடுத்து உயர்த்துதையாவும் வசனம். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்.